அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க, இல்லையா உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. சரி, இப்போ நம்மளுடைய கிளாஸ் வந்து ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் கிளாஸ். எனக்கு டீட்டெயில் வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணிட்டேன். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதில் ரூல் இருக்கு, அது கேட்காதவங்க மட்டும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம டிசைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாலும் அங்கே போய் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், மேத்தமெட்டிக்கல் கணக்குங்கிறது தான் என்னுடைய இதுவே. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், கணக்கு படி தான் அது இயங்கும். நீங்கள் போய் இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவியர், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இதெல்லாம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்பர் கால்குலேஷன் படி வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து மாறாது என்னைக்குமே. அதுக்கேற்றாற் போல வர்த்தகம் பண்ணணும், ஓகேங்களா? அதான் இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதை நம்பாதீங்க, உங்க கால்குலேஷன்ஸோ இல்லை உங்க டெக்னிக்கல் மேட்ச் ஆச்சுன்னா தான் பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். ஏன்னா யூடியூப்ல 1000 பேர் 1000 கொடுப்பாங்க, 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? சரி, இன்னைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 24,400 புட்டு 42 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு, 42 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு. அப்போ இதுக்கு மேல இருக்கும்போது நிஃப்டி என்ன செய்யுது, இதுக்கு கீழே இருந்தா நிஃப்டி என்ன செய்யுதுங்கிறத கவனிங்க முழுமையா. நான் வந்து இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்ல கிடையாது. இதை இந்த விலைக்கு மேலேயும் கீழேயும் சஸ்டைன் ஆகணும், அதுக்கு சட்டன் ரூல் இருக்கு. சஸ்டைன் மீன்ஸ் ஏதோ இதுக்கு மேல இருந்தாவே மேலன்னு அர்த்தம் கிடையாது. அதுல ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க, ஃபால்ஸ் பிரேக் அவுட் சும்மா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ஒரே கண்ணில் அடிப்பாங்க. கீழே இருக்கும், செத்தா இருந்துகிட்டு இருக்கும், டக்குன்னு ஒரே கண்ணில் தூக்குவாங்க. அதெல்லாம் ஏன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், நீங்க அனலைஸ் பண்ணணும், ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக், இந்த ஸ்ட்ரைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுக்கு மேல இருந்தா எப்படி எல்லாம் ஏறும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஏறும், 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும்ன்ற கால்குலேஷன் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கேற்ற போலதான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். அப்போ ஒரு பிரைஸ் இங்க இருக்குன்னா அதை எந்த விலையில எடுக்கணும். இது இவர் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, 42 ரூபா, இதுக்கு மேலே இவர் நிக்கிறார். அப்போ ஒருத்தரை பை பண்ணணும், புட்டை பை பண்ண போறீங்க, மார்க்கெட் இறங்க போகுதுன்னு கெஸ் பண்றீங்க. அப்போ புட்டை யாரை பை பண்ணணும், எந்த சைக்கை பை பண்ணணும், அதை என்ன விலையில பை பண்ணணும் அப்படிங்கிற நாம்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற போலதான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். மொத்தமா போயிட்டு ஏதோ இதெல்லாம் நான் கொடுக்குறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி இதுல கொடுக்குறேன். அவுட் ஆஃப் த மணில கான்செப்ட் வழி ட்ரேடே பண்ணக்கூடாது. அவுட் ஆஃப் த மணில என்னைக்கு ட்ரேட் பண்ணணும்னாங்களே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பண்ணலாம். அதுல 0 to 0 கால்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுல சொல்லி கொடுப்பேன், அதுலதான் அதை பண்ணணும், இல்லையா அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்போ மார்க்கெட்டுங்கிறது இப்ப பாருங்க, இதுக்கு மேலே பிரீமியம் நிக்குது, இங்க இந்த பிரைஸே வரல, இதுக்கு மேலே இங்க இருந்து திரும்பிடும். அப்ப இதுக்கு வேல்யூ வேற இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல மேல இருக்கும், அதே அதை எடுத்துட்டு திரும்பிடும். அப்போ இது வரைக்கும் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதான் உங்களுடைய ட்ரேடிங் எடுக்க முடியும். நம்ம காலையில் எது வரவங்க இங்க இருந்தே திரும்பினாலும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம விட எடுத்துப்பாங்க. அப்ப இது இங்க இருந்து போனாலும் அது எவ்வளவு தூரம் போகும், அங்க ஒரு இடம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். மார்க்கெட் அப்படியே எல்லாம் பறந்து போய்கிட்டே எல்லாம் இருக்காதுங்க. மார்க்கெட் போய் ஒரு இடத்துல நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் திரும்பி போகும், போறதா இருந்தா. இல்லையா அங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஃபாலோ. அப்போ இந்த பிரீமியம் எல்லாம் ஏன் அந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது நடக்குது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.